ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் விலாக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறோம். 30 மினிட்ஸில் நம்ம சீக்கிரம் பிரியாணி சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நெய் இல்லாதனால நம்ம வெண்ணெயை போட்டு உருக்குனோம்னா அது நெய்யாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அதை அப்படியே ஏற்றிக்கில் உருக்கணும்னா அது நெய்யாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். Every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up. ஆயில் நல்லா சூடானோன்னையும் நமக்கு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துருக்குறோம். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணங்கிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தேவையான 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம்.
பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ கறி எடுத்திருந்தோம், சிக்கன் தான் எடுத்திருந்தோம். அந்த சிக்கன் பீஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கறி நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போய் ஊற வச்சிடணும். நம்ம வந்து 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறோம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பிரியாணிக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணியை சேர்த்திக்கிட்டோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிச்சிடுங்க. ட்ரையாக தான் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உதிரியாக வரும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும். நம்ம அரிசியை போட்டுக்கலாம். Every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want to. Till you were
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தம் போட போகிறோம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு சுண்டணும். லைட்டாக மட்டும் தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போடுறோம் அந்த தண்ணிக்கும் இந்த சாப்பாடெலாம் வந்து ட்ரை ஆகி நல்லா உதிரியாக வரும். நல்லா ஒரு கிளறி விட்டு கடைசியில் நம்ம வந்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நம்ம பாத்திரத்தை வச்சு தம் போட்டுடலாம். நாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இஞ்சி பூண்டு இடிப்பமில்ல அந்த கல் எடுத்து மேலே வச்சு தம் போட்டாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தம் போடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தம்மை இறக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம தம்மை இருக்கிற பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வளர முடியும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.